கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். मैं खुश हूँ कि आपसे दोबारा मिलने का एक अवसर मिला। நம்ம நிறைய டீகோடிங் பார்த்துக்கிட்டு வர்றோம். बहुत सारे डिकोडिंग को हम देखते आ रहे हैं। நீங்க அதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. आपने उसमें देखा होगा ஒரு டீகோடிங், ஒரு வார்த்தைக்கு ஒரு டீகோடிங் மட்டும் கிடையாது. एक शब्द का केवल एक ही डिकोडिंग ऐसा नहीं है। ஒரு வார்த்தைக்கு பல டீகோடிங் பண்ணலாம். एक शब्द में भिन्न भिन्न प्रकार से डिकोडिंग कर सकते हैं। ஆனா நீங்க பண்ற டீகோடிங் लेकिन आप जो डिकोडिंग करते हो அது சரிதானா? वो सही है क्या? அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? वो कैसे पहचानेंगे? வசனத்தின் மூலமா தான் உறுதிப்படுத்த முடியும். वचन के आधार पर ही उसे स्थिर कर सकते हैं। எந்த யூத ரபி சொன்னாலும் சரி, कोई भी यहूदी शिक्षक क्यों ना कह दे, அல்லது நானே ஒரு காரியத்தை சொன்னாலும் சரி, या फिर मैंने भी कुछ बातों को बोला होगा तो भी, வசனம் உங்களுக்கு கோட் பண்ணலாட்டி वचन यदि नहीं होगा அப்ப அந்த டீகோடிங்கை நீங்க எடுத்துக்கொள்ள முடியாது. तो उस डिकोडिंग को हम स्वीकार नहीं कर सकते। ஒரு டீகோடிங்கை கன்ஃபார்ம் பண்றதுக்கு एक डिकोडिंग को स्थिर करने के लिए எந்த மனிதனும் தேவையில்லை. कोई मनुष्य नहीं चाहिए। தேவனுடைய வார்த்தை தான் அதை கன்ஃபார்ம் பண்ணும். परमेश्वर का वचन ही उसे स्थिर करता है। அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, एक भविष्यद्वक्ता क्या कहता है? ஒரு வார்த்தை एक वचन அது தன்னைத்தானே இன்டர்பிரேட் பண்ணுன்னு சொல்றாரு. वो अपने आप को बताता है करके बोलता है। தான் யாருங்கிறத அது சொல்லும். वो कौन है करके बताता है। இந்த டீகோடிங் அதுதான். ये डिकोडिंग वही है। சோ இந்த டீகோடிங்ல இன்னைக்கு பரலோகத்தை பற்றி பார்க்க போறோம். आज डिकोडिंग में स्वर्ग के बारे में हम देखने वाले हैं। பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் उत्पत्ति के पहले अध्याय அதுல 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसके पहले वचन को हम पढ़ेंगे। आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की। பாருங்க, பைபிள் சொல்லுது, देखिए कलाम कहती है ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். आदि में परमेश्वर ने आकाश और पृथ्वी की सृष्टि की। இந்த வானம் அல்லது பரலோகம், ये जो आकाश या फिर स्वर्ग, இந்த ரெண்டுக்குமே நம்ம இங்கிலீஷ்ல ஹெவன் தான் கொடுத்திருக்குது. ये दोनों चीज के लिए हम अंग्रेजी में हेवन करके दिया गया சில है இடத்துல ஸ்கைன்னு கொடுத்திருக்கோம். और कुछ जगहों में स्काई करके दिया है। அந்த ஹெவன்ங்கிற வார்த்தைக்கு, பரலோகம்ங்கிற வார்த்தைக்கு, और ये हेवन, ये शब्द स्वर्ग, ये शब्द के लिए அது எபிரேய மொழியில என்ன சொல்வாங்கன்னா, इब्रानी भाषा में क्या कहते हैं? அத ஷமாயிம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. शमाइम ऐसे बोला जाता है। இந்த ஷமாயிம்ங்கிற வார்த்தையை ये शमाइम शब्द को நம்ம இன்னைக்கு டீகோடிங் பண்ணி பார்க்க போறோம். आज हम डिकोड करके देखने वाले हैं। உங்களுடைய வாழ்க்கை பரலோகமா மாறணும். आपका जीवन स्वर्ग बनना है। இந்த உலகத்துல இருக்கும்போதே इस संसार में जब आप रहते हैं நீங்க பரலோகத்தின் அனுபவத்தை பெறணும். अब स्वर्ग के अनुभव को पाना है, அப்பதான் பரலோகத்தினுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். तभी आपको स्वर्ग का अनुभव मिलेगा। இந்த ஷமாயிமை கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம். शमाइम को जरा तोड़ कर देखेंगे। இதுல மொத்தம் 4 எழுத்து உண்டு பார்த்துடுங்க. इसमें 4 अक्षर हैं। முதலாவது ஷின், पहला शिन, அப்புறம் மெம், फिर मेम, அப்புறம் யோத், योद அப்புறம் மெம் சோஃபித். और अगला मेम सोफेत। இப்ப இத கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். अब इसको थोड़ा अलग करके देखेंगे। ஷின்ன தனியா வச்சிருக்கிறேன், शिन को मैंने अलग कर दिया அப்புறம் மிச்ச 3 எழுத்த தனியா और வச்சிருக்கிறேன். बाकी के 3 अक्षर को अलग कर दिया। ஷின் அப்படின்னா शिन का मतलब அது யாரை குறிக்குது? वो किसे दर्शाता है? அது எல்ஷடாய் தேவனை குறிக்கும். वो एलशदाई परमेश्वर को दर्शाती है। ஷின் சொன்னாலே शिन जब आता है அது யெகோவா தேவனை தான் குறிக்கும். वो यहोवा परमेश्वर को ही दर्शाएगा। அடுத்தது மாயிம். और अगला जो है माइम। மாயிம் அப்படின்னா தண்ணீர். माइम का मतलब पानी। இந்த தண்ணி யாரை குறிக்குது? ये पानी किसे दर्शाता है? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 17ஆம் அதிகாரம் 17वां अध्याय அதுல 15ஆம் वचனத்துல வாசிக்கலாம். 15 वचन को हम पढ़ेंगे। फिर उसने मुझसे कहा कि जो पानी तूने देखे जिन पर वेश्या बैठी है वे लोग और भीड़ और जातियां और भाषा है। பாருங்க, பைபிள் சொல்லுது, कलाम कहती है அந்த மாயிம் யாரை குறிக்குது? वो माइम किसे दर्शाती है? மாயிம் அப்படின்னா தண்ணீர். माइम का मतलब पानी। இங்க இந்த வசனத்தின்படி और इस वचन के अनुसार இந்த தண்ணி யாரை குறிக்குனா, ये पानी किसे दर्शाती है? அது ஜனங்களை குறிக்குது, वो लोगों को दर्शाती है, பாஷைகளை குறிக்குது, भाषा को दर्शाती है இன்னும் கூட்டங்களை குறிக்குது. और जातियों को दर्शाती है। இப்படி பல காரியங்களை பார்க்கலாம். ऐसे बहुत सारी चीजों को देख सकते हैं। ஆனா மாயிம் அப்படின்னு சொல்லும்போது लेकिन माइम जब हम बोलते हैं அது ஜனங்களை குறிக்குது. वो लोगों को दर्शाता है। இப்போ ஒரு பக்கம், இப்போ ஷமாயிமை பாருங்க, अब शमाइम को देखिए। அதுல ஒரு பக்கம் ஷின், एक
बाजू में शिन, அது எல்ஷடாய் தேவனை குறிக்குது. वो एलशदाई परमेश्वर को दर्शाता है। அடுத்தது மாயிம். और अगला माइम, மாயிம்னா தண்ணி. माइम जो है पानी है, தண்ணி யாரை குறிக்குது? और पानी किसे दर्शाती है? அது ஜனங்களை குறிக்குது. वो लोगों को दर्शाती है। இந்த என்னைக்கு இந்த மாயிம் கூட और जब ये माइम के पास இந்த ஜனங்களோடு கூட इन लोगों के साथ எல்ஷடாய் தேவன் இணைஞ்சிருக்காரோ एलशदाई परमेश्वर जुड़ा रहता है, அதுதான் பரலோகம். वही स्वर्ग है। இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில आज आपके जीवन में எல்ஷடாய் தேவன் இணைஞ்சிருந்தால் एलशदाई खुदा अगर जुड़ा हुआ होगा, நீங்க பரலோகத்துல இருக்கிறீங்க. आप स्वर्ग में हो। அதான் பவுல் சொல்றாரு, इसलिए पौलुस कहता है நம்ம இப்பவுமே பரலோகத்துல हम இருக்கிறோம். अभी स्वर्ग में हैं। எவ்வளவு கிளியரா சொல்றா பாருங்க. कितने स्पष्ट रूप से कहता है। ஏன் இப்படி சொல்றாரு? क्यों ऐसे कहता है? நம்ம ஏன் இப்போ பரலோகத்துல இருக்கோம்னு சொல்றாரு? हम अभी स्वर्ग में हैं ऐसे क्यों कहता है? ஏன் அப்படின்னா क्योंकि நம்ம எல்ஷடாய் தேவன் நம்ம கூட இருக்கிறார். एलशदाई परमेश्वर हमारे साथ है। அவர் நம்ம கூட இருக்கிறதுனால वो हमारे साथ होने के वजह से அவர் நம்ம இப்ப பரலோகத்துல இருக்கிறோம். हम अभी स्वर्ग में रहते हैं। யோபு இத பற்றி ரொம்ப அழகா சொல்றாரு. अयुब इसके बारे में कहता है। யோபு 29ஆம் அதிகாரம் अयुब 29वां अध्याय, அதுல 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 5वें वचन में कहता है, उस समय तक तो सर्वशक्तिमान मेरे संग रहता था और मेरे लड़के वाले मेरे चारों ओर रहते थे। பாருங்க, கர்த்தர் சொல்ற, யோபு சொல்றார், अयुब कहता है, சர்வ வல்லமுள்ள தேவன் सर्वशक्तिमान परमेश्वर அவர் என் கூட இருந்தார். वो मेरे संग रहता था। அவர் என் கூட இருக்கும்போது वो जब रहता था, என் பிள்ளை எல்லாம் என்னை சுற்றி இருந்தாங்க. मेरे बच्चे मेरे चारों ओर थे। இங்க எதை சுட்டி காக்க விரும்புற அப்படின்னா, ये किसे मैं दिखाना चाहता हूँ? அவன் அந்த நாட்களை நினைச்சு பார்க்கறான். उन दिनों को वो सोच कर देखता है। சர்வ வல்லவர் என் கூட இருந்தாரே. सर्वशक्तिमान मेरे साथ में थे। சோ என்னைக்கு சர்வ வல்லவர் கூட இருக்காரோ, और जब सर्वशक्तिमान साथ में रहता है, அதாவது உங்க கூட இருக்காரோ, वो जब आपके साथ में रहता है, அதுதான் பரலோகம். वही स्वर्ग है। அது அந்த பரலோகத்தை அனுபவத்தை நீங்க இங்க பெறணும். वो स्वर्ग के अनुभव को आप यहाँ पर पाना है। இந்த பூமியில நீங்க பெறணும். इस संसार में आप पाना है। அவர் நம்ம கூட இருக்கக்கூடிய அனுபவம். वो हमारे साथ में रहने का एक अनुभव। பாருங்க, பரலோகம் சொல்லும்போது स्वर्ग करके जब बोलते हैं, நிறைய காரியங்களை சொல்லலாம். बहुत सारी चीजों को बता सकते हैं, ஆனா இந்த காரியம் ரொம்ப முக்கியமானது. लेकिन ये बहुत महत्वपूर्ण है। அதுதான் டீகோடிங் சொல்லி வரும்போது इसलिए जब डिकोडिंग करके आता है, அது நம்மள பிரமிக்க வைக்குது. वो हमें ताज्जुब करने रखता है। அது தெளிவான காரியத்தை வெளிப்படுத்தி वो கொடுக்கும். स्पष्ट चीजों को प्रकट करके देता है। தவறான காரியத்துக்குள்ள போயிட மாட்டீங்க. वो गलत चीज में आप नहीं जाएंगे। இன்னைக்கு பரலோகம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். आज स्वर्ग क्या है करके हमने देखा। சர்வ வல்லமுள்ள தேவன், सर्वशक्तिमान परमेश्वर, அவர் தம்முடைய ஜனங்களோடு இருப்பதுதான் பரலோகம். वो अपने लोगों के साथ में रहना ही स्वर्ग है। இன்னைக்கு உங்க கூட யார் இருக்கா? आज आपके साथ कौन है? உங்க சிந்தனையில யார் இருக்கா? आपके विचारों में कौन है? உங்க பார்வைக்குள்ள யார் இருக்கா? आपके नजरों में कौन है? உங்களுடைய பேச்சுல யார் இருக்கா? आपके बातों में कौन है? தேவன் உங்களோடு கூட இருப்பாரானா, परमेश्वर यदि आपके साथ में हो, நீங்க அவர்கிட்டே பேசுங்க. आप उसके साथ ही बात कीजिए। நம்ம சில நேரம் அவர் நம்ம கூட இருக்கிறதே மறந்துடுறோம். और कुछ समय वो हमारे साथ में है, वो भूल जाते हैं। அப்படி மறக்க கூடாது. ऐसे भूलना नहीं है। அவர் கூடயே பேசுங்க. उसके साथ ही बात करते रहिए। அவர் உங்களுக்கு உதவி செய்வார். वो आपकी मदद करेगा। பாருங்க, இப்போ நம்ம பார்த்தது अभी हमने जो देखा, பரலோகம்னா என்னன்னு பார்த்தோம். स्वर्ग क्या है इसे हमने देखा। இன்னைக்கு உங்க வாழ்க்கை அப்படி மாறி இருக்கா? क्या आपका जीवन ऐसा बदल गया है? இன்னைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்து, आज आप अपने जीवन को देखकर, இது என்னுடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கை இப்ப பரலோகத்துல இருக்குன்னு சொல்ல முடியுமா? मैं अभी स्वर्ग में हूं ऐसे बता सकते हैं क्या? பவுல் சொன்னாரு. पॉल कहता है, நீங்க சொல்ல முடியுமா? आप बता सकते हैं क्या? நம்ம சொல்லணும். हम बोलना है, அப்ப அதுக்கேற்ற வாழ்க்கை நம்ம வாழணும். तो उसके हिसाब से जीवन व्यतीत करना है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष करे। ஆமென். आमीन।